ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா யூஸ் ரெடியூசர் ஹுக் அப்படின்னா என்னென்னு தான் பார்க்க போகிறோம். சரியா? இப்போது யூஸ் ஸ்டேட் அப்படின்னா நம்ம என்னன்னு முன்னாடியே பார்த்துருப்போம். யூஸ் ஸ்டேட் அப்படின்னா நம்ம செட் ஸ்டேட் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். இனிஷியலாக ஒரு வேரியபிளை ஒரு வேல்யூ செட் பண்ணிட்டு நம்ம செட் ஸ்டேட் யூஸ் பண்ணி வேல்யூஸை அப்டேட் பண்ணுவோம். ஓகே, இது சிம்பிள் ஸ்டேட் லாஜிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த யூஸ் ரெடியூசருங்கிறது காம்ப்ளெக்ஸ் ஸ்டேட் லாஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? யூஸ் ஸ்டேட்டோட ஆல்டர்னேட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூஸ் ரெடியூசர். ஓகேவா? இந்த யூஸ் ரெடியூசரில் இங்கே இப்போ நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னா ரெடியூசர் ஹுக்கை ஸ்டேட் டிஸ்பேட்ச் யூஸ் ரெடியூசர் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெடியூசர் ஃபங்க்ஷன் இனிஷியல் வேல்யூ எவ்வளோங்கிறத நம்ம கொடுத்துருவோம். ஓகேவா? ஸ்டேட்னா அதில் இப்போ இனிஷியலாக 0 இருக்கிறதா அர்த்தம். டிஸ்பேட்ச்னா என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஆக்ஷனை த்ரோ பண்ணும். அந்த ஆக்ஷன் எது கூட மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது இந்த ரெடியூசர் ஃபங்க்ஷனில் நம்ம செக் பண்ணிட்டு அந்த ஸ்டேட்டில் நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் ஆர் டீக்ரிமெண்ட் வேல்யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சேம் யூஸ் ஸ்டேட் தான், அதை நம்ம சிம்பிளாக பண்ணியிருப்போம். இங்கே யூஸ் ரெடியூசரில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போது ஸ்டேட்னா இந்த டேட்டா, இந்த வேல்யூ தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஸ்டேட். டிஸ்பேட்ச்னா இந்த ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரெடியூசர் வந்து என்னது இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போது நான் ரிமோட்டில் ஒரு ஆக்ஷனை த்ரோ பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கூட மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு எனக்கு அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இப்போது இதான் நம்மளோட காம்பனண்ட். சரியா? இப்போ இம்போர்ட் ரியாக்ட் யூஸ் ரெடியூசர் ஃப்ரம் ரியாக்ட் அப்படின்னு வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போ கவுண்டர் காம்போ அப்படிங்கிறது என்னோட காம்பனண்ட்டு. இந்த காம்பனண்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்போம். இதுக்குள்ள ஸ்டேட் டிஸ்பேட்ச் அப்படின்னு வச்சுருப்போம். சரியா? நெக்ஸ்ட்டு யூஸ் ரெடியூசர். ரெடியூசர் அப்படிங்கிறது என்னோட ஃபங்க்ஷன், நானாக வச்சுருக்க ஃபங்க்ஷன். இனிஷியல் வேல்யூவாக நான் என்ன வச்சுருக்கேன் 0 அப்படின்னு வச்சுருக்கேன். சரியா? ஓகே, இப்போது ஸ்டேட்னா என்னது? யூ அப்டேட் ஸ்டேட் டைரக்ட்லி. யூஸ் ரெடியூசர்னா யூ சென்ட் அன் ஆக்ஷன் அண்ட் த ரெடியூசர் டிசைட் ஹவு டு அப்டேட் ஸ்டேட். ஓகேவா? இப்போ அதுதான் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சரி, ஓகே. இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், கவுண்ட்டில் ஸ்டேட் டாட் கவுண்ட் அப்படின்னா இனிஷியலாக இல்லை என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா 0. ஓகேவா? இப்போது நான் வந்து இதை இங்கே இம்போர்ட் பண்ணி உங்களுக்கு காட்டிடுறேன். கவுண்டர் கவுண்டர் காம்போ இன்னுங்க வரேன், அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிப்போம். கவுண்டர் காம்போ இதான் நேமு. ஓகே, அகைன் எடுத்துட்டு கவுண்ட் ஆப்புக்குள்ள கவுண்டர் காம்போ அப்படின்னு கொடுத்துட்டு சில டைமில் நமக்கு இம்போர்ட் ஆகலை அப்படின்னா மேனுவலாக இம்போர்ட் பண்ணிக்க வேண்டியதான். இம்போர்ட் கவுண்டர் காம்போ ஃப்ரம் இதில் உள்ள காம்பனண்ட்ஸில் உள்ள என்னது ரெடியூசர். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்படி நம்ம மேனுவலாக இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ போய் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஸ்டேட் யூ அப்டேட் த ஸ்டேட் டைரக்ட்லி. யூ சென்ட் அன் ஆக்ஷன் அண்ட் த ரெடியூசர் டிசைட் ஹவு டு அப்டேட் ஸ்டேட். இப்போ நம்ம யூஸ் ரெடியூஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கணும், ஜஸ்ட்டு ஆடை கிளிக் பண்ணால் எனக்கு ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது, சப்பை கிளிக் பண்ணால் டிக்ரீஸ் ஆகுது, ரீசெட்டை கிளிக் பண்ணால் 0 ஆகிடுது. இனிஷியலாக அதில் என்ன இருக்குது 0 தான் இருக்குது. ஓகேவா? இதுதான் நம்ம யூஸ் ஸ்டேட்டில் பண்ணிடலாமே. அப்புறம் எதுக்கு யூஸ் ரெடியூசர் அப்படின்னா இது வந்து காம்ப்ளெக்ஸ் ஸ்டேட் லாஜிக் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போது ஸ்டேட் வந்து அந்த இனிஷியல் வேல்யூவை அதில் 0ன்னு வச்சு இந்த ஸ்டேட்டில் ஸ்டோர் பண்ணிக்கும். டிஸ்பேட்சுங்கிறது ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி. சரியா? இந்த ரிமோட்லேட்டு நான் ஒரு ஆக்ஷன் கொடுப்பேன், அது ரெடியூசர் ஃபங்க்ஷனில் போய் எது கூட மேட்ச் ஆகுதோ அது வந்து கவுண்டரில் இன்க்ரிமெண்ட் அது டிக்ரிமெண்ட் பண்ணும். இப்போது டிஸ்டார்ட் கவுண்டில் இனிஷியலாக நம்ம 0ன்னு செட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன் கிளிக் பண்ணும்போது டிஸ்பேட்சில் டைப்புன்னு சொல்லிட்டு இன்க்ரிமெண்ட், அடுத்து டைப் வந்து டிக்ரிமெண்ட், அடுத்து வந்து என்ன வச்சுருக்கேன் டைப் வந்து ரீசெட் இப்படின்னு நான் என்ன வச்சுருக்கேன் டிஸ்பேட்சில் டைப்ஸ்னு சொல்லிட்டு இப்படி தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என் ரெடியூசர் ஃபங்க்ஷனில் ஸ்டேட் ஆக்ஷன் அப்படின்னு கொண்டு வரேன். ஓகேவா? இந்த ஆக்ஷன் டாட் டைப்பு ஸ்விட்ச் கேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஸ்டேட் டாட் கவுண்ட் +1 இருக்கிறதோட 1 இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து கவுண்ட்லேயே ஸ்டோர் ஆகுது. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா டீக்ரிமெண்ட் ஸ்டேட் டாட் கவுண்ட் -1 டீக்ரிமெண்ட் ஆகும். அப்படி ரெண்டுமே இல்லைன்னா நான் ரீசெட் அப்படின்னு வச்சுருக்கேன். கவுண்ட் வந்து என்ன ஆகிடணும் 0 ஆகிடணும். டிஃபால்ட்டாக ரிட்டர்ன் ஸ்டேட் அப்படிங்கிறத நம்ம வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போது இதுதான் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஸ்டேட் லாஜிக் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். இப்போ பாருங்கன்னா இதை கிளிக் பண்ணும்போது இன்க்ரிமெண்ட்டுங்கிற ஒரு டைப் வந்து ஆக்ஷன் டைப்பில் மேட்ச் ஆகிட்டு கவுண்ட்டுக்குள்ள 1 இன்க்ரீஸ் ஆகும். இதை கிளிக் பண்ணும்போது டீக்ரீஸு. இப்போது
இதை கிளிக் பண்ணும்போது ரீசெட் ஆகிடுது. ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா யூஸ் ஸ்டேட் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த யூஸ் ரெடியூசருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஸ்டேட் லாஜின்னு சொல்லுவோம். அதனால் மேக்ஸிமம் நம்ம ஒரு கவுண்டர் ஆப்பு இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? தேங்க்யூ.